பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக போராட்டங்கள் நடைபெற்றாலும் அறிவிப்பு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் போறாங்க. இப்போ முதலீடு ஏற்பது போயிருக்கிறவர் கூட இந்த இன்டைரக்டா என்ன பண்றாரு, இந்த மெட்ரோக்கான நிதியை சும்மா ஒரு 2000 கோடி ரிலீஸ் பண்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்த அடிப்படையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை பிழையா இருக்கு. ஏன்னா அது தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் இந்த உலகம் ஒரு சந்தை ஆயிடுச்சு. அதில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நிறைய நுகர்வு கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளாக இருக்கிறதுல ஒரு நாடு நம்ம தெற்காசியாவில் ஒரு பெரிய துணைக்கண்டம். இங்கே பெரும் முதலாளிகளினுடைய சந்தையை அது வேட்டைக்காடாது மாறிட்டு. அதில் இந்த விண்ணூர்தி நிலையம் கட்டுறது, மெட்ரோ போடுறது, இந்த துறைமுகம் கட்டுறது, இதெல்லாம் பெரும் முதலாளிகளுக்கான வசதிக்கு தான் செய்யுது. நீங்கள் துறைமுகம்னா அது ஆப்ரேஷன் கடல் மாலை, உங்களுக்கு அதில் இருந்து இது பாரத் மாலான்னு ஒரு கிளை திட்டம். இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் விலைக்கு பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். இது எதுக்கு? நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்தில் பறக்கிறதுக்கு விண்ணூர்தி இல்லாத போது இப்படி ஒரு கேள்வியை கேட்போம். இப்போ நீங்கள் 5369 ஏக்கர்ல எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் கட்டி 20,000 கோடியில் கட்டி சரி, இப்ப யாருக்காவது கட்டப்படுது? ஏதாவது அன்னைக்கு வெள்ளக்காரன் வியாபாரம் பண்ண வந்தான் ஒருத்தன், ஒரு நாடு பிரிட்டன், அவனுக்கு அடிமையா இருந்தது, அவனை எதிர்த்து போராடினது விடுதலை போராட்டம்னா. இப்ப ஒவ்வொரு நாட்டையும் நீயே கூட்டிட்டு நீங்க வா, என் ஊருக்கு வா, என் ஊருக்கு வா. அவன் வியாபாரம் பண்ண வந்தவன் அன்னைக்கு நீ அடிமையா வச்சிருந்தான். இன்னைக்கு ஒவ்வொரு நாடையும் ஓடியாந்து வியாபாரம் பண்ணுன்றியே. உலக நாடுகள் எல்லாம் என் நாட்டுல முதலீடு செய்யறேன்னு கூப்பிடுற நீ, இந்த நாடுகள்ல நீ எந்த நாட்டுல முதலீடு செஞ்சிருக்க? இப்ப நீங்க எந்த தொழிற்சாலைகளை செய்ய தம்பி? இந்த நாடு இத்தனை தொழிற்சாலைகள் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதனால இந்த நாடு வளர்ந்துருக்கா? இவ்வளவு இருக்க வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வரி விதிக்கிற குடிகளுடைய வரி வருவாயை நம்பிதான் உனக்கு பொருளாதார வருவாய் பெருக்கத்துக்கே நீ நம்பி இருக்க. அப்பதான் நீ தொழிற்சாலையில ஏகப்பட்டதை கொண்டு வந்துட்ட. வளர்ச்சி வந்துருச்சுன்னா 1000 ரூபாய் எங்க அம்மாக்கு எது கொடுக்குற? எது கொடுக்குற? நீங்க நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே உங்களை மாதிரி கருதிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்கிறதை யாராவது நம்புறவே இருந்தா அவன்கிட்ட போய் பேசு, எங்க கிட்ட சொல்லாதீங்க. என்ன தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சின்னு எப்படி கட்டமைக்கிற? எப்படி கட்டமைக்கிற? 2500 ஏக்கர் நீ மேல் மேல சிப்காட் கெடுக்கிற, 2500 பேருக்கு வேலை கொடுப்பியா? நிலத்தை கொடுத்தவனுக்கு என்ன கொடுப்ப? நீ ஒரு கட்டமைக்கிற, நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்ங்கிற. வேலை கிடைக்கும், வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பாடு. எந்த தொழிற்சாலை பைத்தியக்கார அரிசி பருப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்ட. சம்பளம் இருக்கும், சாப்பாடு இங்க இருந்து வர, அது சம்சாரி தானே கொடுக்கணும். அப்ப நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோறு மண்ணை திம்பிய, எங்க எதை திம்ப? தம்பி, இது அறிவு இருக்கிறவன் சொல்லி சிந்திக்கிறது. அப்படி அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டோம். அதனால நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் வர்றதுனால பல கார்பரேட்டுகள் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் வராது. வர்றதுன்னா வியாபாரம் நடக்குது. அது நடக்க அது இப்ப தெரிஞ்சுக்கிச்சுல உங்களுக்கு எதுக்காக இங்க விண்ணூர்தி நிலையம் வருதுன்னு, எதுக்காக வருதுன்ட்டு. நமக்கு இருக்கிறது 1301 ஏக்கர்ல மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட். உலக நாடுகள்ல 680, 861, 877 இந்த ஏக்கர்கள்ல தான் இருக்கு உலக நாடுகள்லயே. அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் வரான். உங்களுக்கு புரியுதுல? நமக்கு 428 வண்டி தான் ஏறி இறங்குது, அவனுக்கு 967 வண்டி இறங்கி ஏறுது. நம்மளை விட அவனுக்கு நம்மளோட நிலப்பரப்பு கம்மி. ஆனா நீ இது முதலாளிகளின் லாபத்தை வைக்க. இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துல ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது, இண்டிகோ. அவர் சொல்றதான் கட்டணம், அவர் எடுக்கிறதா நேரம். என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபாய் வருது. திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 24,000 ரூபாய் வருது.
ஒரு தடவை பயணத்திற்கு நான் 50,000 1/2 லட்சம் செலவு பண்றேன். எப்படி? அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணிறுதி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா, பரந்தூர்ல ஏர்பூட்டி உலர்மை ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாதி கொம்பை வந்து வேணாலும் குட்டிக்கரனடி, நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. நீ சும்மா பேசிக்கலாம், நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு. அது ஒரு காலம் நடந்துருச்சு. இப்ப கட்டு பார்ப்போம். கட்டு அப்படிதான் 8 வழிச்சாலைக்கு எல்லாம் பண்ணீங்க. அப்படித்தான் இந்த காட்டுப்பள்ளி விண்ணூர்தி துறைமுகம் கட்டுறேன்னு நீங்க கட்டிட்டீல. மக்களை மிரட்டி அதிகாரம் அச்சுறுத்தி வாங்குது. உங்களை போல ஊடகங்கள் நேர்மையா சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இருக்க மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையில என்ன வசதி குறைவு? யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுன்னு அரசு கிட்ட கேட்டாங்களா? கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வசதி குறைவா இருக்கு, இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்களா? இங்க பாருங்க ஐயா, கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை, மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையம் தேவை, 4 வழி சாலை என்பது தேவை. இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான். ஆனால் அதுபோக கிளாம்பாக்கத்துல 410 கோடியில, அங்க 450 கோடியில இந்த பேருந்து நிலையம், அங்க 1301 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும் போது, பறக்க விண்ணூர்தி இல்லாத போது, மறுபடியும் 5369 ஏக்கர் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை, பேராசை. புரியுதா உங்களுக்கு? பேராசை. எங்க பாட்டை வஉசி பேர்ல, என் தாத்தன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி 40-50 விழுக்காடு தான் நடக்குது, இன்னும் முழுமையா இல்ல. அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு, ஏற்றுமதி ஆகல. சரக்கு கப்பல்ல இறக்குமதி செய்ய முடியல. அப்படி ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டியல? அப்புறம் எதுக்கு நீ 6110 ஏக்கர்ல யாரை கட்டுற? எது கட்டுற நீ? இது இயற்கை துறைமுகம், அது செயற்கை துறைமுகம். மறுபடியும் என் மலையை உடைப்ப, பல லட்சக்கணக்கான டன் கல்ல கொண்டாந்து கொட்டுவ. அங்க பவள பாறை இருக்கு, கடலுக்குள்ள காடு இருக்கு, அதான் பவள பாறை. அதுக்குள்ளதான் வந்து மீன், இறாலு, நண்டெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது, அதை போட்டு மூடி விட்டுருவேன். புரியுதா நான் சொல்றது? நீ செயற்கையா கொண்டு கல்ல கொட்டி என் கடலை மூடுவ. அது எவ்வளவு பெரிய பேராபத்து. இந்த துறைமுகத்துல உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ கட்டுற 6111 ஏக்கர்ல? அது அரசு கட்டுதா? தனியார் முதலாளி அதானி. நீ என்ன பண்ற? இந்த ஏர்போர்ட் யாருக்கு? இதே இண்டிகோ தான் பரப்பாரு. ஒரு முதலாளி லாபம் ஈட்டுறதுக்கு மக்கள் காசுல 20,000 கோடி 25,000 கோடி 30,000 கோடி செலவு பண்ணுவ. என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு அதுல ஏர்போர்ட் கட்டி பரப்ப. சரி, எங்க பறந்து போற சொல்லு? எந்த ஊருக்கு பறக்கிற? பசியோடு இருக்கவனை பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. தம்பி, நீங்க இங்க பாருங்க ஐயா, உன்னை கவனிச்சுக்கணும். நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும், விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி இறக்கலாம். ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். அதை மனதில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும். சாப்ட்வேர்ல வேலை, சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதுல பெண் நெசவு முழுக்க முடிஞ்சு போச்சு. இனி எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டவன, வருவாய் இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம வீதியில வந்து போராடும் போது நீங்க எல்லாம் தனி விமானத்துல வேற நாட்டுல போய் இறங்கிருவீங்க. நாங்க எங்க போறது? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.